கிட்னி திருட்டு நடைபெறுகிறது. அது நடைமுறை. அதாவது திருட்டுலாம் சொல்லிடக்கூடாது, அது முறைகேடுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு அது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரின் மருத்துவமனை அதில் அதுல ஈடுபட்டு இருக்கிறது. இது எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே தீர விசாரிக்கப்பட வேண்டியது. முதலமைச்சர் பொறுப்பாளராக இருக்கின்ற அந்த அமைப்பில இருந்து அனுமதிகள் வழங்கப்படுவது முறைகேடு நடந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னைக்கு துப்புரவு தொழிற்சாலை தொழிலாளர்கள் அங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கழிவறை ஊழல்னு 1000 கோடி ஊழல் ஆங்கில பத்திரிகைகள் எழுதியிருக்கிறது. இதை டிமாண்ட் பண்ணணும். ஆக எல்லா விதத்திலும் ஊழல், மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இன்னைக்கு அடிப்படை மக்களின் தேவைகள் எதையுமே பார்க்கறது இல்ல. அடிப்படையில் மக்கள் பலவற்றில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் மொழி பிரச்சனை, டீலிமிட்டேஷன், இப்படிதான் பேசி கொண்டிருக்கிறார்கள். வாயை திறந்துட்டாரா தம்பி? திறந்துட்டாரா தம்பி வாய? இன்னைக்கு இது எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு. பாவம், அவரு தூங்கிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல. திடீர்னு யாரு எழுப்புனான்னு தெரியல. ராகுல் காந்திக்கு கண்டனம். அதுக்கு முன்னால என்னென்னலாமோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எழுப்பி எதையான்னு சொல்லட்டும். வலிமையா சொன்ன பிறகு நம்ம பார்ப்போம். அன்றாட மக்களோட பிரச்சனை எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி விஜய் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு இதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க தம்பி. ஆணவ கொலை நடந்தது, தம்பி அதுக்கு வாய் திறந்தாரா? ஆணவ கொலை இந்த தென்பகுதியில மனதிற்கு வேதனையா இருக்குது. ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு பொறியாளரை போட்டு தள்ளி இருக்காங்க. இந்த ஆணவ கொலை இப்ப மாத்திரம், அதாவது திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் போன ஆட்சியில ஆணவ கொலை நடந்த போது எல்லாம் அரசாங்கம் தான் காரணம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் காரணமே இல்ல, ஜாதி தான் காரணமா? இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக தமிழகத்துல எது நடந்தாலும் வெண்சாமரம் வீசி கொண்டு இருக்கிறார்கள். இது மிக தவறு. இன்னைக்கு எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த சமூகத்துக்கு குரல் எழுப்ப கூட திருமாவளவன் போன்றவர்கள் மறுக்கிறார்கள். அதுல வேற அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா போதுமா நான் கேக்குறேன். இப்ப தம்பி விஜய் அப்பெல்லாம் எங்க போயிருந்தாரு? ரூட்டெல்லாம் கொலை பண்ணும்போது எங்க போயிருந்தாங்க? ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.